ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது டிசம்பர் மாதமானது தற்போது நடந்துட்டுருக்கு. 2024 இறுதி மாதமானது நடந்துட்டுருக்கு. இறுதி வாரத்துக்கும் கூட வந்துட்டோம். இந்த இறுதி வாரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள்னா அது டிசம்பருடைய 30ஆம் தேதியை சொல்லலாம். அன்று ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழியுடைய 15ஆம் நாள். கிழமை திங்கக்கிழமை. ஆக்சுவலி இந்த திங்கக்கிழமை இந்த ஆண்டுடைய லாஸ்ட் திங்கக்கிழமை, இந்த ஆண்டுடைய கடைசி திங்கக்கிழமை. என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. மார்கழி மாதத்துல இதுல வந்திருக்கக்கூடிய சோமவதி அமாவாசை. இந்த அமாவாசையில பரிகாரமாக ஒவ்வொருவருமே சில விஷயங்கள் செய்யணும். அதுல தனுசு ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும், உங்க ராசிக்கு இந்த அமாவாசையில என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீப்பா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் குடும்பம், தொழில், உத்தியோகம் இதெல்லாம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் டிஃபர் ஆகும். அதில் மார்கழி மாதத்தில் வருவது ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. மார்கழி மாதத்துடைய அமாவாசையுடைய சிறப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மார்கழி அமாவாசை அன்று இரவு இதை மட்டும் நீங்கள் நான் சொல்கிறத தவறாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். அப்படி ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஒரு ஆன்மீக விஷயங்களை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பட்சத்தில் இது உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும். பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாதம் என்றால் அது இந்த மார்கழியை சொல்லலாம். இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசை அன்று இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு அதிகரிக்கும். அப்படி என்ன பரிகாரம், அதை எவ்வாறு செய்வது அப்படிங்கிற ஒரு இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த பலனை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை, கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துறது என்றால் அந்த பிரச்சனைகளை குறைக்க இதை செய்தாலே போதும், தீர்வு கிடைக்கும். பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுது. இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவானே மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையிலே கூறியிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்ட மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும். அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று இரவு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள் இதை செய்யுங்க. ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய உப்பையே பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், ₹1 நாணயம், இதை எல்லாமே சேர்த்து வைத்து நன்கு முடிச்சு போட்டு கொள்ளுங்க. பின்னர் அதனை உங்கள் வீட்டு பூஜாரையில் அப்படியே வைத்து விளக்கேற்றி மனதார லக்ஷ்மி தேவியை வழிபடுங்க. வரக்கூடிய புதிய வருடத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை என்று செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்களும் கடன் சுமைகளும் நீங்குவதை நீங்களே காணலாம். ஸோ நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பயனடையணுங்கிறதுனால தான் உங்களுக்கு டீப்பாக ஃபஸ்ட்டு இதை ஷேர் பண்ணேன். எல்லா ராசிக்காரங்களுமே பயனடையணுங்கிறதுனால தான் அவங்க ராசிகளுக்கு இந்த அமாவாசை பலனை ஷேர் பண்ணும் போது முதல்ல இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டேன். தனுசு ராசிக்காரங்களும் பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை உருவாயிருக்கு. தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரோட உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு பயங்கரமானதாங்க இருக்க போகுது. அதுலேயும் பர்ட்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மெயினாக வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு வியாபாரத்தில் தான் வந்து கொஞ்சம் சுணுக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தனுசு ராசிக்காரங்க என்னங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசையிலிருந்து அனைவரிடமும் அனுசரித்து செல்லுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் சென்றீங்கன்னா இந்த அமாவாசையில் பல வழியில் உங்களுக்கு பணவரவு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் காரிய தடைகள்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள் ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து நீங்கும். மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வது உங்களுக்கு ஈஸியாக வந்து அமையும். அதே சமயம் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலம் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் கூட நீங்கள் பெற முடியும். அப்புறம் பெரும் புள்ளிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச இந்த அறிமுகத்தை வைத்து எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறது இந்த அமாவாசையிலிருந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்லது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசையிலிருந்து மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். குடும்ப சுகம் பூரணமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான நிலையானது காணப்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்புறம் சுப காரியங்களில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரியான மகிழ்ச்சிகள் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு பொங்கும். இப்போ தான் தொழில் வியாபாரத்தை பற்றி சொல்ல போகிறேன். தெளிவாக தொழிலில் இருக்கிறவங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுடைய செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். இந்த டைம் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வியாபாரத்தில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா எல்லாமே உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த அமாவாசையிலேருந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்துக்குங்க. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்கும். சக பணியாளர்களிட வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிட்டு வேலையில் ஃபோக்கஸாக இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் வேலையை பார்க்குறது இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு உத்தியோகத்தில் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். அப்புறம் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் இந்த அமாவாசையிலிருந்து அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை முடியும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள். அப்புறம் மாணவர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கவனம் சிதற விடாமல் பாடங்களை படிக்கணும். அப்போ தான் வெற்றியானது பெற முடியும். விளையாட்டுகள் போது கவனமாக இருக்கணும். நண்பர்களோடு நிதானமாக பழகணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சிறப்பான நாட்களாக இருக்க போகுது. ஏன்னா தாமதமாகி வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட முன்னேற்றத்தை கொடுங்க. சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அப்போ தான் காரிய வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மொத்தத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து இருக்க போகுது. இந்த அமாவாசையில் உங்களுக்கு பரிகாரமாக மஞ்சள் நிற மலரை வந்து தட்சிணாமூர்த்திக்கு சாத்தி வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய செல்வம் சேருமா. அதை இதனால் கண்டிப்பாக இதையும் வந்து பரிகாரமாக கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான அமாவாசை பலன் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.